வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது மேகதாட்டுவில் அணை கட்ட தமிழகம் சம்மதிக்காது, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. மேகதாட்டுவில் அணை கட்ட தமிழகம் சம்மதிக்காது என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரு. சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் கூறியது, ஒவ்வொரு நாளும் தமிழகத்துக்கு கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறைந்து கொண்டே போகிறது. ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி தண்ணீர் வர வேண்டும். ஆனால் தற்போது 3ஆம் தேதி வரையிலும் 12.213 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் 2.993 டிஎம்சி தண்ணீர் தான் கொடுத்துள்ளனர். நமக்கு 9,220 டிஎம்சி தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த நிலைமை நீடித்தால் விவசாயம் கூட பாதிக்கும். டெல்டா மாவட்ட பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் கர்நாடக அரசிடம் பேச வேண்டும் என மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவரும் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து பேசி என்ன நிலைமை என்று என்னிடம் உறுதியளித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகம் தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை தராமல் இருப்பது சட்டப்படி குற்றம் என மத்திய அமைச்சரிடம் தெரிவித்துள்ளேன். பேச்சுவார்த்தை நடந்திட்டிருந்தாலும் எழுத்து மூலமாக தெரிவித்தாலும் மேகதாட்டுவில் பார்த்திங்கன்னா அணை கட்டுவதற்கு தமிழகம் ஒருபோதும் சம்மதிக்காது. இவ்வாறு பார்த்திங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதே நிலைமை நம்மளுக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னா நிச்சயமாக தண்ணீர் பற்றாக்குறை தமிழகத்தில் மீண்டும் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் வீதியாக பார்த்திங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடினால் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பல உயிரிழப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு நிரந்தரமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு பல உயிர்களையும் காப்பாற்ற முடியும். பல பேர் பார்த்திங்கன்னா நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களே பார்த்திங்கன்னா தண்ணீர் பிரச்சனையால் சண்டையிட்டு கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் உருவாக்கிவிடும் இந்த தண்ணீரினால். ஸோ யாரும் தண்ணீரை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.